அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இலக்காகும் என்ற அச்சம் காணப்படும் ஈரானிய கடற்படை கப்பலான IRIS புஷர் கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த போர்க்கப்பல் இலங்கையை நோக்கி பயணித்தமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் சந்தேகங்களை வெளியிட்டனர். இந்த நிலையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். අපි ගනු ලැබූ ක්‍රියාමාර්ග අපි කරනු ලැබූ ප්‍රකාශයන් මේ සියල්ල මේ ස්ථාවරය මත පදනම් தற்போது அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்த IRIS கப்பலில் இருந்து 4 அல்லது 5ஆம் திகதியில் எமது துறைமுகத்தில் நங்கூரமிட வெளிவிவகார அமைச்சின் ஊடாக கோரிக்கை முன்வைத்தனர். நாம் அது குறித்து ஆராய்ந்து கொண்டிருந்தோம். எமது வெளிவிவகார அமைச்சர் ஈரான் வெளிவிவகார அமைச்சருடன் இது தொடர்பாக கலந்துரையாடினார். தூதரக பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தரப்பினரும் ஆராய்ந்தனர். கப்பலின் ஒரு இயந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது கடற்பரப்பில் பின்பற்ற வேண்டிய சர்வதேச உடன்பாடுகள் உள்ளன. யுத்தத்துடன் தொடர்புள்ள ஒரு தரப்பினருக்குரிய கடற்படை கப்பல் என்பதால் நடுநிலையான நாடு என்ற வகையில் அவ்வாறான கப்பல் தொடர்பில் செயற்படுவது என்பது குறித்தும் ஐநா சமுத்திர சட்டம் 1907 சட்டம் ஊடாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் என்பவற்றின் அடிப்படையில் அவர்களுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடினோம். இது சாதாரண நிலைமை அல்ல. நடுநிலையான நாட்டில் ஒரு தரப்பினருக்குரிய கப்பல் ஒன்று எமது துறைமுகத்திற்கு பிரவேசிக்க அனுமதி கோரப்பட்டிருந்தது. அதனை சர்வதேச சட்டங்கள் மற்றும் சர்வதேச உடன்பாடுகளுக்கு அமையவே கையாள வேண்டும். இதனை அவசரப்பட்டு செய்ய முடியாது. சட்டங்கள் மற்றும் சர்வதேச பிணைப்புகள் தொடர்பில் இருதரப்பும் ஒரு புரிந்துணர்விற்கு மற்றும் உடன்பாட்டிற்கு வர வேண்டும். எமது கடற்படை அதிகாரிகளும் அந்த கப்பலின் மாலுமியுடன் ஈரான் தூதரகத்துடன் கலந்துரையாடியுள்ளனர். இந்த கலந்துரையாடலின் பின்னர் கப்பலில் உள்ளவர்களையும் கப்பலையும் எமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர நாம் தயார் என அறிவித்தோம். அந்த கப்பலை திருகோணமலைக்கு எடுத்துச் செல்ல முடிவு செய்தோம். கப்பலில் இருப்போரை கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வருவதற்காக எமது கடற்படையினர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 208 பேர் கரைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் 53 அதிகாரிகளும் 84 கெடட் அதிகாரிகளும் 48 சிரேஷ்ட கடற்படையினரும் 23 கடற்படையினரும் உள்ளனர்.